அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாட்களிலே கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாம் நல்லதல்ல என்று கண்டு ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஒரு தீமையை கூட படைக்கலை, நன்மை உண்டாகும்படி தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, படைச்சிருக்கிறார். இப்போ சமுத்திரத்தை படைச்சிருக்காருன்னா தர பரப்பளவை காட்டிலும் சமுத்திர பரப்பளவு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சமுத்திரத்தில் கப்பல் பிரயாணத்தில் போகிறாங்க. ரெண்டாவது, இந்த சமுத்திரத்துக்கு அடியில் எத்தனையோ பவளங்கள் வைரங்கள் கிடைக்கிறது. சமுத்திரத்துக்கு அடியில் எத்தனையோ தாவரங்கள், எத்தனையோ பெயர் சொல்லப்படாத பார்க்காத சில மீன்கள்லாம் இருக்குது. மனிதர்கள் சாப்பிடுவதற்குண்டான மீன்கள் அங்கே உற்பத்தி ஆகுது. மலையில் பார்த்திங்கன்னா மலையில் அருவி விழுது, மலையில் எத்தனையோ தானியங்கள் விளைகிறது. மிளகு காரியம், அப்புறம் இந்த மலையில் விளையக்கூடிய சில தானியங்கள் இருக்கிறது. இந்த பிளம்ஸு, பேரிக்காய் இதெல்லாம் மலை பக்கம் தான் என்ன செய்யும், கிடைக்கும். எல்லாமே கர்த்தர் படைத்தது எல்லாமே நல்லது தான். எதுவுமே தீமையில் மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். இயற்கை காட்சிகள், மலைகள், தரப்பளவு, மலைப்பகுதி எல்லாமே கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆனால் இது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆதாயம் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனால் பிரச்சனை ஏன் வருது, வேதனை ஏன் வருது? இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது, பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. ஏதாவது பிள்ளை மூலமாக ஒரு பிரச்சனை இருக்கும், கணவன் மூலமாக ஒரு பிரச்சனை இருக்கும், மனைவி மூலமாக ஒரு பிரச்சனை இருக்கும், தேவையில்லாத ஒரு காரியத்தில் பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாட்களிலே இந்த பிரச்சனை இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும். ஏன்னா பிரச்சனையை நீங்கள் அனுபவிக்கும் போது துக்கம் வருது, கவலை வருது. அந்த கவலை வரும்போது தான் உங்களுக்கு மனதில் போராட்டங்கள் வருகிறது. மன துக்கத்தினால ஆவி என்ன செய்கிறது, முறித்து விடப்படுகிறது. அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், எதில் தலையிடணும், எதில் தலையிடக்கூடாது, எதில் கலந்துக்கணும், எதில் கலந்து கொள்ளக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி தேவையில்லாத காரியத்தில் நம்ம தலையிட்டு பிரச்சனையை நாமளே மண்ணலி தலையில் போட்டுக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி நடக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்படி நடப்பது அப்படின்னு கேட்டால், தலையிட வேண்டிய காரியத்தில் தலையிடணும், தலையிடக்கூடாது அப்படிங்கிற காரியத்தில் தலையிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்களாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பிசாசு ஏதாவது சிக்கலில் விளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், பார்த்துக்கொள்ளுங்க. சிக்கலை விளை வைப்பதுக்கு முயற்சி பண்ணுவான், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவதோ அதன்படி நீங்கள் கேட்கணும். 1 பேதுரு 4:15 ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா, இருக்கக்கூடாது. எதில் தலை இருக்கக்கூடாது, எதில் நீங்கள் தலையிடக்கூடாது, எதில் நீங்கள் தலையிடணும், எதில் தலையிடக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான போராட்டத்தில் மாட்டிக்கிறாங்க, பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரே 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 என்னை காப்பாற்று கத்துறோம். கர்த்தர் பிரச்சனை நம்ம தான் இழுத்துக்கிறோம். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனை ஆவது, பொல்லாங்கு செய்கிறவனை ஆவது, அந்நிய காரியங்களிலே தலையிட்டு கொண்டவனாயாவது இருக்க கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ குடும்ப வாழ்க்கை வாழ்கிறியா, நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு, உன் பிள்ளை உண்டு, உன் வேலை உண்டு, உன் தொழில் உண்டு, உன் படிப்பு உண்டு, உன் வருமானம் உண்டு, அதோடு என்ன செய்யணும், இருந்துக்கணும். நீ அந்நிய காரியத்தில் தலையிடும்போது நீ சிக்கலில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த உலகத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாருமே நல்லவர்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கான்னு கணக்கிற பண்ணுவது நம்மளுக்கு தெரியாமல், நம்ம தெருவிலேயே ஒருத்தன் கொலை பண்ண இருப்பான், நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாழ்கிற குடியிருக்கிற ஏரியாவிலேயே ஒரு திருடன் இருப்பான், நம்மளுக்கு தெரியாது.
ஒரு கொலை பாதகன் இருப்பான், நம்மளுக்கு தெரியாது. அது அந்த அந்த அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். வேதம் சொல்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகம் எதில் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. தேவையில்லாத அடுத்தவர்கள் காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. தலையிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க பசியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். என்ன செய்யலாம்? ஆகாரம் கொடுக்கலாம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அல்லது 3 நேரம் சாப்பாட்டை கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஆகாரம் கொடுக்கலாம். அல்லது ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், காப்பி வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே பணம் வட்டிக்கு வாங்கி நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏசப்பா நீ ஒருத்தனை வட்டிக்கு வாங்கி கடன் கொடு அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க ஓடி போயிடுவாங்க. கடைசியில் நம்ம கட்ட வேண்டியது வந்துடும். கடைசியில் சிக்கலுக்குள்ளே விழுந்துடும். இது அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது. கஷ்டம் இல்லாத மனிதர்கள் கிடையாது, கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை தப்பி வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும் ஒழிய, நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நான் தர்றேன், நான் கொடுக்குறேன், நான் இப்போ ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எத்தனையோ இந்த நாட்களில் பார்த்துக்கொள்ளுங்க. 5 லட்சம் ஜாமீன் போட்டவங்க ஓடிவிட்டாங்க. எல்லாம் போட்டு அடைய ஜாமீன் போட்டவங்க என்ன செய்யிட்டாங்க? மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட நியூஸ் எனக்கு என்ன செய்து வருகிறது. நல்லா அன்பாக பழகுவாங்க, அன்பாக நேசிப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு நான் கையெழுத்து போட்டேன், அவங்க ஊரை விட்டு ஓட்டிட்டாங்க. கடைசி நான் அந்த கடனை அதான் நீதிமொழி ஒரு வசனம் இருக்குது, கையடித்து உடன்படாதே. அப்படின்னா நீதிமொழிகள் அழகாக இருக்குது அந்த வசனம். நீ அடுத்தவனுக்கு கையடித்து என்ன செய்யாத? உடன்படாதே. அப்படி உடன்பட்டேன்னா நீ சிக்கலை மாட்டிக்க அப்படிங்கிற. அடுத்தவங்களை நேசிக்கணும், சமாதானமாக வாழணும், அன்பாக வாழணும். ஆனால் அடுத்தவன் பிரச்சனையில் தலையிட்டுக்கிட்டு பிரச்சனையை நம்ம இழுத்து போட்டுக்கொள்ளக்கூடாது. கொலை பாதகனாவது இருக்கலாம், பொல்லாங்கு செய்கிறவன் இருக்கலாம். நீ அவன் கூட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது, அவன் விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து சிந்தித்து தான் நம்ம என்ன செய்யணும்? தலையிடணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் அழகாக சொல்லுது, அந்நிய காரியத்தில் நீ என்ன செய்யாத? தலையிடாது. அடுத்தவர்கள் காரியத்தை என்ன செய்யாத? தலையிடாது. எத்தனையோ பேர்த்த பழகிருக்கலாம், 10 வருஷமாக பழகிருக்கலாம், 15 வருஷமாக பழகிருக்கலாம், அல்லது 30 வருஷம் பழகிருக்கலாம். 30 வருஷம் பழக்கப்பட்டாலும் நம்ம உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. 31 வயசில் ஊரை விட்டு ஓடிடுவோம். என்ன பண்ணுறது? தெரியாது. நம்ம எது செஞ்சாலுமே ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு சின்ன ஒரு வெள்ளை பேப்பரில் கூட நம்ம கையெழுத்து போடுறது தான் பார்த்து தான் என்ன செய்யணும்? கையெழுத்து போடணும். ஒரு கையெழுத்து நம்ம ஆயிலவே க்ளோஸ் பண்ணிடும். காலம்புற நம்ம சிக்கலில் மாட்ட வேண்டிய நிலைமையாக இருக்கும். இப்போ பேங்கில் ஒரு லோன் எடுக்கிறீங்க, வீட்டு லோன் எடுக்கிறீங்க, நம்ம லோன் எடுக்கிறீங்க. லோன் எடுக்கிறோம்னா 100 கையெழுத்து வாங்குவாங்க. எத்தனை கையெழுத்து? ஆனால் 100 கையெழுத்துக்கு மேலே என்னென்னமோ எழுதியிருக்கும், இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதையெல்லாம் நம்ம படித்து பார்க்குறது கிடையாது. அதெல்லாம் படித்து இப்போ கையெழுத்து போட்டால் பணம் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறான். அதில் என்ன எழுதியிருக்கு? நீங்கள் இத்தனை மாதத்தில் பணம் கட்டலைன்னா நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அப்படி நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி பணம் கட்டலை அப்படின்னா நாங்கள் உங்கள் வீடை ஜப்தி பண்ணுவோம். அந்த வீடை ஜப்தி பண்ணுவதுக்கு நான் முழுவதுமாக ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுகிறேன் அப்படின்னு தான் அந்த கையில் அதெல்லாம் எழுதியிருக்கும். பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் என்ன செஞ்சுருவோம்? சிக்கலை மாட்டிக்குவோம். அதாவது நம்ம சக்தி எவ்வளவு, நம்மளுக்கு வருமானம் எவ்வளவு, அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஒரு குடும்பம் நடத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மாதம் 20,000 வருமானம் வருதா, நம்மளால் ஒரு 5,000 கட்ட முடியும், அல்லது நம்ம ஒரு 10,000 கட்ட முடியும். 10,000 வச்சு குடும்பம் நடத்தலாம், 10,000 வச்சு சாப்பிட்டுக்கலாம், 10,000 இந்த லோன் அடைக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீ லோன் எடுக்கலாம், வீட்டு லோன் எடுக்கலாம். ஆனால் வருமானம் 20,000 தான். ஆனால் நீ கட்ட வேண்டியது 40,000ங்கும் போது நீ தப்பிக்க முடியாது, சிக்கலில் மாட்டிக்குவோம். அப்போ 20,000 மாதம் வச்சு எங்கடா கடை வாங்கி கட்டி கடைசியில் பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருவோம். இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்தில் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா, ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவார். தேவையில்லாமல் நான் அதில் போட்டு எடுத்து இதில் சம்பாரிச்சு, இதில் போட்டு எடுத்து சம்பாரித்து நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சிக்கலில் மாட்டக்கூடாது. நம்ம தேவையில்லாத காரியத்தில் தலையிடும்போது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம வியாபாரம் உண்டு, நம்ம பிஸ்னஸ் உண்டு இருக்கும்போது தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்க மாட்டோம். ஏமாந்துட்டோம், நிறைய என்ன செஞ்சிட்டோம்? ஏமாந்துடும். ரொம்ப என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப கவனமான ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இனிமேலாவது
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லித்தாங்க. ஏன் மகனே, ஏன் மகளே, நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கையெழுத்து மட்டும் எங்கேயும் போட்டுறாத. அப்படியே கையெழுத்து போட்டாலும் நீ படித்து பார்த்து கையெழுத்து போட்டு. அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. உங்கள் பிள்ளை எங்கேயும் தேவையில்லாம் சிக்கலை மாட்டிடக்கூடாது. யாருக்கும் 500 ரூபாய்க்கு கூட ஜாமீன் போட்டுறாதீங்க. அந்த 500 ரூபாயை பக்கத்தில் இன்னும் 2 சைவரை போட்டாலும் சோழி முடிஞ்சு. உங்கள் கண்ணுக்கு 500 ரூபான்னு தெரியும், கையெழுத்து போட்டுருவீங்க. 500 தானே, போவது பாவம், விட்டு போ, அவனு விட்டுருவீங்க. ஆனால் நீ போன பிற்பாடு 2 சைவரை சேர்த்துக்கிட்டான்னு சோழி முடிச்சு, உனக்கு வீடு போயிடும். கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எத்தனை இடத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறீங்க, எத்தனை இடத்துக்கு படிக்க வைக்கிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ரிஜிஸ்டரில் பாடத்தில் மட்டும் கையெழுத்து போட சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுலேயும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கையெழுத்து போட சொல்லக்கூடாது. சிக்கலை மாட்டிக்குவீங்க. வெறும் வெள்ளை பேப்பரில் என்ன செஞ்சிடாதீங்க, வெறும் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டுறாங்க, அவன் எழுதி ஃபுல்லாக பண்ணிடுவான். பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய காரியத்திலே தலையிடாது. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. எதுலேயுமே நீ கவனமாக விழித்து ஜாக்கிரதையாரு. ஒரு வாட்டி அடிபட்டமா அடுத்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. மகனே, மகளே, நீ அங்கே போகாத, இங்கே போகாத, தேவையில்லாம எதுவும் கையெழுத்து போட்டுறத அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தெரியா மாட்டிக்குவீங்க. சொந்த வீடு வச்சுருக்கவங்க, சொந்த இடம் வச்சுருக்கிறவங்க, அடுத்த வாரிசு உங்கள் மகன் தான், அடுத்த வாரிசு உங்கள் மக தான், அடுத்த வாரிசு உங்கள் மகன் தான், மக தான். அப்போ நீங்கள் அவங்க மகனை என்ன கையெழுத்து போட்டோன்னா உங்கள் வீடு போயிடும். இவன் பேர் அடுத்த வாரிசு நீ தானே, இப்போ உனக்கு வீடு இருக்குன்னு சொல்லி வீடை ஜப்தி பண்ணிடுவாங்க. ஒரு கையெழுத்தில் வருகிற வினையில் வீணு. அதனால் கவனமாக என்ன செய்யுங்க, இருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, அந்நிய காரியத்தில் என்ன செய்யாதீங்க, தலையிட. இந்த பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 4:15 அந்நிய காரியத்தில் என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்க. அடுத்து இன்னொரு வசனம், சங்கீதம் 131:1. எப்படி மிஞ்சின எதில் தலையிடக்கூடாது? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. சொன்னேன் அந்நிய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது. 2வது மிஞ்சின காரியத்தில் நீ என்ன செய்யக்கூடாது. மிஞ்சின காரியம் என்னது? உனக்கு மேலே மிஞ்சினது தலையிட்டாது. இப்போ உன்னுடைய பேலன்ஸ் என்ன, உன்னுடைய வருமானம் என்ன, உன் குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னா, உன்னுடைய பேலன்ஸு, உன்னுடைய வருமானம் மாதம் 50,000க்குள்ளே தான் உன்னுடைய தகுதி இருக்குது. எப்படி இருக்குது? மாதம் 50,000க்குள்ளே தான் உன் குடும்ப தகுதி இருக்குது. அல்லது மாதம் 25,000க்குள்ளே உன் குடும்ப தகுதி இருக்குது. ஆனால் நீ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் நீ தலையிட்டுக்கிட்டு நீ மிஞ்சின காரியத்தில் நீ தலையிட்டுன்னு வச்சுக்க, சிக்கல் வந்துடும். அதான் சொல்கிறாரு, உனக்கு மிஞ்சின காரியம்னு ஒன்று இருக்குது, உன் லெவலுக்குன்னு ஒரு காரியம் இருக்குது, உனக்கு கீழே ஒரு லெவல் இருக்குது. ஆனால் உனக்கு மேலே மிஞ்சின காரியங்கள் நிறையா இருக்கிறது. அடுத்தவனை பார்த்து அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அவன் அங்கே போகிறான், இங்கே வரான், அவனை போல நான் வரேன்னு சொல்லி நீ தேவையில்லாமல் தலையிட்டு அதில் உடனே ஆயிட்டேன்னா மிஞ்சின காரியம், மிஞ்சின காரியம். அதான் ஒரு வசனம் இருக்கிறது, யாருக்கு நீதிமொழி ஒரு வசனம், யாருக்கு சண்டை, யாருக்கு கோபம் அப்படின்னு போட்டுட்டு, மதுபானம் இருக்கும் இடத்திலும் அதில் தங்கி தரிப்பவர்களுக்கும் தானே, கலப்புல சாராயத்தை நாடுகளுக்கு தானே இருக்குது. எங்கே எந்த இடத்துல நீங்கள் தங்குறீங்களோ, தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. பிராந்தி கடையில் போய் தங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, 6 காரியம் உங்களை தேடி வந்துடும். அதில் தங்கி தரிப்பவர்களுக்கும், குடிக்கிறவனுக்குன்னு போட்டிருக்கு ஒன்று. 2வது குடிக்காதவன் ஒரு தெரிப்பான், அவன் போய் கூட போவேன், தங்கி தரிப்பான். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஜாமீன். தண்ணி அடிக்கிறவங்க கூட போனால், என் கூட வாடா நீ தண்ணி அடிக்க வேணான்னு கூட்டி போவான். அப்போ அவன் தண்ணி அடிப்பான், இவன் பிராந்திகளை நிற்பான். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு வாலிப பயலுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க. வாலிப பயலுக்கு பொண்ணு பார்த்தாங்க. அவன் யோக்கியன், தண்ணி அடிக்க மாட்டான், நல்லவன் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்க்க பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணால், இவன் நிறைய ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கும்போது, இன்றைக்கி பிறந்த நாள் நான் தண்ணி அடிக்க போகிறேன்டா வாடான்னு சொல்லி ஒரு 7 பேர்த்தை கூட்டிகிட்டு போனான். 7 பேர்த்தை கூட்டிகிட்டு போனால் இவன் ஒரு ஆள், நான் தண்ணி அடிக்க மாட்டேன்டா, நான் சும்மா. அவன் சொன்னாங்க, நீ தண்ணியெல்லாம் உன்னை அடிக்க சொல்லலை, நீ புது மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ தண்ணி அடிக்கணும், எங்கள் கூட வந்து நின்றால் போதும், துணைக்கு மட்டும் வந்து நின்றால் போதும், நடந்த காரியத்தை சொல்கிறேன், தண்ணியே அடிக்க வேணாம், நாங்கள் 6 பேர் அடிச்சுக்கிறோம், நீ புது மாப்பிள்ளை வந்து கூட நில்லு அப்படின்ட்டாங்க. இவன் என்ன பண்ணால் பிராந்தி கடைக்கு போயிட்டான்.
பிராந்தி கடைக்கு போய் அவங்களோட சேர்ந்து தண்ணி அடித்து பக்கத்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்திரா அந்த மிக்சர் எடுத்துக்கடா, இன்னும் அந்த கடலை எடுத்துக்கடா, இந்த சிப்ஸ் எடுத்துக்கடா. தண்ணி அடித்தோன்னே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊறுகாய் சாப்பிடுவாங்க, அடுத்து கொஞ்சம் மிக்சர் எடுப்பாங்க, அடுத்து கடலை எடுப்பாங்க, ஒரு மடை குடிப்பாங்க, குடிச்சு 2 மிக்சரை போடுவாங்க, அப்படிலாம் செய்வாங்க. இந்த மிக்சரை தின்றா, இந்த கடலை தின்றா அப்படின்னா சரி 2 கடலை எடுத்து வாயில் போட்டிருக்கான், 2 மிக்சர் எடுத்து வாயில் போட்டிருக்கான். 6 பேர் தண்ணி அடித்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். அதில் தண்ணி அடிக்க வந்தவன் பிராந்தி கடையில் எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர்? ஒரு சேருக்கு 4 கிட்ட ஒரு 12-20 பேர் வருவாங்க தண்ணி அடிக்கிறவன். இல்லை, அந்த 20 பேர் யார் எவருன்னு தெரியாது. இவன் கூட போயிருக்கான். கூட போனவுடனே அந்த தண்ணி அடிக்க வந்தவனில் ஒருத்தர் அந்த பொண்ணு வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான். வந்துட்டு பார்த்துட்டா, அன்றைக்கி நிச்சயம் பண்ணும்போது வந்தானே மாப்பிள்ளக்காரனா, அட்டாடா தண்ணி அடிக்க வந்துட்டானே. அவனை உள்ள பிராந்தி கடையில் பார்த்த உடனே அவன் தண்ணி அடிக்கலாம் நின்று அவன் பார்க்கணும். நின்று பார்க்க அவனை பார்த்தவன் டக்குன்னு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து வாசப்படியாக வந்திருப்பான். மச்சான் என்ன நம்ம மாப்பிள்ளை பார்த்தோம்ல, வந்திருக்கான் பிராந்தி கடைக்குள்ள, 7 பேர் வந்திருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணு. ஏன்னா நான் பார்த்துட்டேன், கையங்களவாக பார்த்துட்டேன், தண்ணி அடிக்கிறான் பார்த்துக்க, வீட்டில் சொல்லிடு அப்படின்னு போர்டு போட்டேன். அடுத்த நாள் லீஸ் வருது, எங்களுக்கு மாப்பிள்ளை வேணாம், தேவையாது, நீ கூட நீ தண்ணி அடிக்கலை ஓகே, ஆனால் ஏன் கூட போன? நீ கூட போனனால உனக்கு வர வேண்டிய பொண்ணு போச்சு, கல்யாணம் என்ன செஞ்சு நின்று போச்சு. இதில் என்ன ஆகி போச்சு? நின்று போச்சு மாத்திரம் இல்லாமல் அவன் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி அப்படியே பரவிருச்சு. அவங்க வீடு என் மகன் தண்ணியே அடிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. பிராந்தி கடைக்கில் நிற்கிறத பார்த்தே 2 கடலை எடுத்து வாயில் போட்டான், நான் கண்ணார வாத்தே அப்படின்னு பஞ்சாயத்து வந்துருச்சு. அப்புறம் கேட்டாங்க, போனேன்? ஆமாம் நான் போனோம்மா, நான் அடிக்கலம்மா, அவன் கூட தான் பாவி கொலை பண்ணாலும் தண்டனை, கொலை பண்ணவன் பக்கத்தில் இருந்தாலும் தண்டனை சொல்லி முடிஞ்சா கல்யாணம் நின்று போச்சு. நடந்த காரியம் புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு மிஞ்சின காரியம் ஒன்று இருக்குது. எதை போகணும் எதை போகக்கூடாது, நமக்கு மேலே உள்ள கெட்ட காரியத்தை போகக்கூடாது. எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யணும் இருக்கணும். இன்னொரு காரியம், 3வது எரேமியா 45:5, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே, மாம்சமான யாவர் மேலும் இங்கே இருங்க, நீ உனக்கு இங்கே இருங்க. இப்போ நம்ம இருக்கோம்னா ஒரு 100 கிலோ இரும்பை நம்மளால் தூக்க முடியும். ஆனால் நீ 500 கிலோ இரும்பை தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கணும்னு வச்சுக்க, உன் மேலே விழுந்துடும். அப்போனா உன்னுடைய பலன் என்ன, உன் சக்தி என்ன, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் செய்யணும். நீ நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு மண்டையை உடைச்சிடக்கூடாது. இங்கே என்ன போட்டிருக்கு? நீ பெரிய காரியம் தேடுகிறாயோ அதை நீ என்ன செய்யாத, தேடாத. உனக்கு மேலே பெரிய காரியத்தை தேடாத. உங்கள் மகன் இருக்கானா 5,000 சம்பாதிக்கிறானா, அதுக்குள்ளே என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதுக்கு மேலே பேலன்ஸ் போட்டுறாதீங்க. ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, சிக்கலாயிப்பு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இப்போ லோன் எடுத்தோம்னா 1 மாதம் கட்டலைன்னு பிரச்சனை இல்லை, 3 மாதம் 4 மாதம் கட்டலைன்னா அந்த 4 8 இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கூட்டிடுவாங்க, லட்சங்கள் ஓடிடும் பார்த்துக்கல கடைசியில். அதனால் அங்கே வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும். சொந்த வீடு வாங்குவதுக்கு உண்டான தகுதி, அதுக்குண்டான அந்தஸ்து, அதுக்குண்டான காரியத்தில் இருந்தால் தான் செய்யணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. நம்முடைய பேலன்ஸ் என்ன, நம்முடைய வருமானம் என்ன, எவ்வளோ வருது எவ்வளோ போகுது, எதை நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த காரியத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், குடும்பம் நடத்த வேண்டுமே தவிர மேற்கொண்டு போய் நம்ம சமாளிச்சிடலாம், நான் பார்த்துக்கிறேன் நீ வா நான் பாரு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் கழட்டி விட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கார வேலையை நம்பி செய்வ, கடைசியில் வேலை போயிடும். எதுலேயுமே நீங்கள் என்ன செய்யணும், பெரிய காரியம் செய்யணும்னு தலையிடாதீங்க. பெரிய காரியம் செய்வார், அதுக்கு நேரம் இருக்குது. நம்மளாம் மாமிசப்படி எந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. அடுத்து பிரசங்கி 8:3, பொல்லாத காரியத்தில் இங்கே இருங்க, பொல்லாத காரியத்தில் பிடிவாதம் பண்ணக்கூடாது. எனக்கு வேணும் அப்படி பிடிவாதம் பண்ணாதீங்க, இதை வாங்கணும்னு பிடிவாதம் பண்ணாதீங்க. அது பொல்லாத காரியமாக இருக்கும். ஒரு கெட்டதை அடையிறதுக்கு, ஒரு பொல்லாத அடையிறதுக்கு, ஒரு தவறை அடைவதுக்கு பிடிவாதம் எது என்ன செஞ்சிடாதீங்க,
பண்ணாதீங்க. கவனமாக என்ன செய்யணும், பொல்லாத காரியங்கள் அணைய இருக்கிறது. நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா பொல்லாத காரியம் ஏகப்பட்டது இருக்கிறது, நஷ்டமான காரியம் ஏகப்பட்டது. அந்த பொல்லாத காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தலையிடக்கூடாது. புறங்குறுவது பொல்லாத காரியம், அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுவது பொல்லாத காரியம். இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் தேவையில்லாத காரியத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, பார்த்துக்கொள்ளும். ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, கூட துணை கூப்பிட்றாங்க, தலையிடாத, போகாத. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளைக்கு கற்பத்தை கலைக்க போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு துணை கூப்பிட்றாங்க, போகாத. நன்மைக்கு துணை போ. ஒரு பிள்ளைக்கு மருமக வந்து குழந்தை வேணும்னு சொல்லுது, மாமியா குழந்தை வேணாம் கலைக்க போகிறேன் அப்படின்னுது, அக்கா கொஞ்சம் கூட வாங்கக்கா அப்படின்னு போகிற, நீ கருவை கலைக்கிறது கூட போயிடாது, உனக்கு சாபமாகி போயிடும். கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். தப்பு பண்ணுறதுக்கு உடனே மட்டும் ஆயிடாதீங்க. கடந்த நாட்களில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பள்ளியாடியில் ஒரு ஊரில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். போனப்போ அங்கே ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க கூப்பிட்டாங்க. ஜெபிக்க கூப்பிட்டோன்னே, எதுக்காண்டிமா ஜெபிக்கிறேன்னு கேட்டேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட இங்கே 100 ஊழியர்கள் மேலே வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் அற்புதம் நடக்கலை. ஆசிரியர் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம். மாப்பிள்ளைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, பொண்ணுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, எல்லாம் சரியாக இருக்குது. கர்ப்பப்பை சரியாக இருக்குது, எல்லாமே சரி, எந்த 2 பேத்துக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் 6 வருஷமாக குழந்தை இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுன்ட்டு. ஆனால் குழந்தை இல்லை. எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. ஆண்டவரே நான் கேட்டேன், ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை சாகிறத தரிசனமாக பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன் அந்த பொண்ணுடைய அம்மாவை, ஏம்மா ஒரு குழந்தை கருவை கலைக்கிறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்களான்னு கேட்டேன். அப்படியே அந்த அம்மா யோசனை பண்ணிச்சு. ஆமாம் ஆச்சு. எப்போமான்னு கேட்டேன். நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மருமகளுக்கு கருவை கலைக்கிறதுக்கு போனாங்க. அப்போ வந்து என்னை துணைக்கு கூப்பிட்டாங்க. நான் சரி சும்மா தானே வீட்டில் இருக்கேன்னு துணைக்கு போனேன். அப்போ துணைக்கு போனப்போ அந்த மருமக கருவை கலைக்காதீங்க, இருக்கட்டும் சொல்லுது. மகன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் சரி குழந்தை வளரட்டு, நல்லா ஒன்றும் செய்யாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரே கருவு இருக்குன்ட்டாரு, நீங்கள் எது கலைக்கு போகணும் தேவையில்லை, இப்போதுக்கு பெற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் பெற்றுக்கலாம் அப்படின்னு மாமியார் சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கருவை கலைக்கிறது சேர்த்துருச்சு பெட்டில். அப்போ துணைக்கு இந்த அம்மா போயிருக்கு. பெட்டு 2 மாமியார் நிற்குது, இந்த அம்மா நிற்குது. அந்த பொண்ணு பார்க்குது கருவை கலைக்கும் போது. அது ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி கருவை கலைச்சி முடிச்சுன்னா அந்த அம்மா உயிர் போயிடுச்சு. உயிர் போகும்போது கடைசியாக மாமியாரை பார்த்துப்பட்டு, இந்த கூட இருந்த அம்மாவை பார்த்துப்பட்டு உயிர் போயிடுச்சு. கண் அப்படியே திறந்த மணிக்கு அப்படி இருக்குது, அப்படியே உயிர் போயிடுச்சு. அது என்னாச்சுன்னு கேட்டால், அந்த உயிர் போகும்போது யாரை கடைசியாக பார்த்துச்சோ அவங்க அந்த சாபம் அப்படியே 2 பேத்துக்கு வந்துடுச்சு. இந்த விவரம் சொல்லிச்சு. அந்த பொண்ணு என் முன்னாடி தான் செத்துச்சு, அதனால் வந்து நான் மறந்துட்டேன். ஏமா ஒரு உயிரை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு உயிர், ஒரு கருவில் ஒரு குழந்தை உண்டாச்சுன்னா அது உயிர். அந்த உயிரை அழிக்கிறதுக்கு நம்ம உரிமை கிடையாது. அதை கலைக்கிறதுக்கு வந்து கொலை பண்ணுறதுக்கு சமம். அதுக்கு நீங்கள் துணையாக போகலாமான்னு கேட்டேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல, அது துணைக்கு போனேன். தப்புமா, இப்போ நீங்கள் அந்த கருவை கலைக்கிறதுக்கு உடனடியாக ஆனீங்கல்ல, இப்போ உங்கள் பிள்ளைக்கு 6 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. இப்போ நான் உணர்றேன்னாங்க. அப்போ ஏசப்பாட சொல்லி அந்த காரியத்துக்காக மன்னிப்புகள் பர்டிகுலராக அந்த காரியத்தை சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சேன். ஆண்டவரே, நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி கருவை கலைக்கிறதுக்கு நான் துணைக்கு போனேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் போல் ஆனாலும் துணைக்கு போனேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படின்னா அந்த காரியத்தை சொல்லி மன்னிப்பு கேளுமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து மகளுக்கு என்ன செஞ்சு குழந்தை உண்டாச்சு. பரிகாரம் பண்ணிடணும். அந்த பரிகாரம் பண்ணாதனால குழந்தை இல்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து லட்சக்கணக்கான ட்ரீட்மெண்ட்டு, எத்தனையோ பேர் வந்து ஜெபிச்சாங்க. ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் இல்லை குழந்தை, என்ன காரணம்? கற்பத்துக்கு கத்தல ஒரு சுதந்திர பையன் குழந்தை உண்டாகலன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பகுத்தறிஞ்சு அதில் ரிமூவ் பண்ணி பரிகாரம் தேடணும். அதுக்கப்புறம் குழந்தை உண்டாச்சு. இதில் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், பிரச்சனை எப்படி நம்மளுக்கு வருது, நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை. அதாவது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், வீடை சேர்த்து வைக்கணும், சாபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. நீங்கள் பெற்றோர்கள் பண்ணுகிற தப்பு வந்து பிள்ளைகளை சாடும் பார்த்துக்கொள்ளுங்க. நீ துணைக்கு போயிருப்ப, ஒரு டீக்கு காப்பிக்கு ஒரு சாப்பாட்டுக்கு துணைக்கு போயிடலாம். என் மகனுக்கு மொட்டை போட போகிறோம், கூட வாங்க, நல்லா ஒரு ஆடு வெட்டுறோம், மொக்க ஆடு வெட்டுறோம், ஒவ்வொரு பீஸு இவ்வளோ பீஸு நல்லா சாப்பிடலாம், வாங்க மொட்டை போட்டு வரும், வாங்க வேனில் போகிறோம், நீங்கள் வேனில் வந்துட்டு அப்படியே நல்ல மொக்க பீஸை சாப்பிட்டுட்டு வந்துடலாம், வாங்க அவனை மொட்டை போட்டு நீ மொட்டை ஆகிடாத.
அவன் மொட்டை போட்டு போகிறான், உனக்கு பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு மொட்டை போட கூட போகிற? நீ கத்தில் அந்த பாவத்துக்கு சாபத்துக்கு நம்ம உடனே அதான் தீமோத்தேயுக்கு பவுலடிகள் சொல்கிறாரு, அடுத்தவன் தலையில் அவசரப்பட்டு கையை வைக்காத, நீ கையை வச்சேன்னா அவன் பாவத்துக்கு என்ன செஞ்சிருவ? உடனே ஆயிடுவ. நீ பாவம் செய்யலை, நீ யோக்கிய, நீ உத்தமே, நீ பரிசுத்தவான், ஆனால் உனக்குள்ள எப்படி பாவம் வருது, உனக்குள்ள எப்படி சாபம் வருது அப்படின்னு கேட்டால் அவன் தலையில் கை வைக்கிறதுனால அவன் பாவம் உனக்கு வருது. கவனம். இந்த உச்சம் தலையில் தான் எல்லாமே இருக்குது. நீ கையை தொடு, நீ தோள்பட்டையை தொடு, காலை தொடு, எக்கா நீ நல்லா இருப்பாக்கா அப்படின்னு தலையில் கை வச்சு சொன்ன அந்த அம்மாவுடைய சாபம் உனக்கு வந்துடும், அந்த அம்மா பாவம் உனக்கு வந்துடும். இங்கேருந்து புறப்படும் எல்லாமே. 2 சுழி இருக்குது தெரியுமா? இந்த சுழியிலேருந்து எல்லா சாபங்களும் எல்லா ஆவிகள் வெளியேறும். அப்படியே நீ கையை வச்சு அந்த சுழி மேலே கையை வச்சு எக்கா நீ நல்லா இருப்ப ஹோ 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 அப்படின்னு சொன்ன வச்சுக்க, அது ஹோ ஹோன்னு ஓ மேலே இறங்கிடும். பவுலடிகள் எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அடுத்தவன் தலையில் என்ன வசனம் பார்த்துருக்கீங்களா? தீமோத்தேயுல பவுலடிகள் எழுதுறாரு, அவசரப்பட்டு எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. எடுத்தீங்களா? ஒருவன் மேலும் சீக்கிரமாக ஒரு மேலும் இப்போ கையை என்ன செய்யாத, வைக்காத. இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டுக்காரமாக இருக்குது, ஒரு லேடி இருக்குது, ஒரு அம்மா இருக்குது, வீட்டில் புருஷனை அடிச்சு போட்டு மண்டையை உடச்சிட்டு போடா வாடான்னு சொல்லி போட்டு அப்படியே முக்காடை போட்டு சர்ச்சில் வந்து உட்காருது. சர்ச்சில் உட்காந்து நீ பக்கத்தில் வந்து அந்த அக்கடை எக்கா நல்லா இருக்கீங்களா, எப்படிக்கா இருக்கீங்க அவனு வருஷனை வச்சுக்க, அங்கே சண்டை போட்ட ஆகி ஓ மேலே வந்து உட்காந்துரும். புரியுதா புரியலையா? அவர் வாசிக்க, திருப்பி வாசிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் அவசரப்பட்டு கையில் வைக்காத, அவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. எப்படிப்பா? நீ யோக்கிய, நீ பரிசுத்தவான், நீ தப்பு பண்ணாத ஆளு, ஆனால் எப்படி உன் மேலே சாபம் பாவம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா நீ கையை வைக்கிறனால உனக்கு வந்துடுது. என்னங்க இதெல்லாம் புது கதையாக இருக்குது? புது கதை ஒன்றும் கிடையாது. ஒன்றுமில்ல, அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது, ஒரு கம்பியை பிடிச்சி பிடி உள்ள சொருங்க. அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கா, ஒரு நீல கம்பியை கொடுத்து அது அந்த ஓட்டைக்குள்ள சொருங்க. ப்ளக் பாயிண்டில் குழுக்குழுன்னு காற்றா வரும், உனக்கு காற்று குழுக்குழுன்னு வரும், உனக்கு சாக்கு அடித்து தூக்கி போட்டுரும். அப்போனா நீ அங்கே கையை வைக்கிறனால தான் உன்னை தூக்குது. ஏன் அங்கே போய் கையை வைக்கிற? ஒருத்தன் பாவப்பட்டவன் அநியாயப்பட்டவன் தெரியுது, நீ அவசரப்பட்டு கையை வைக்கும்போது அவன் பாவம் ஓ மேலே இறங்கிடும். அப்புறம் ஜவா நைட்டு முட்டு வலி முடுக்கு வலி எல்லாம் வரும். ஏன்? அதனால் வந்து இங்கே பழகிறது கூட, ஒரு ஆளு மேலே கையை வைக்கிறது கூட ரொம்ப கவனமாக கையை வைக்கணும். ஆமாம் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லே சொல்லுங்கள். அதனால் வந்து எதில் தலையிடணும் எதில் தலையிடக்கூடாது அப்படின்னு பிரசங்க 8 மட்டும் தானே, பொல்லாத காரியத்தில் என்ன செய்யாத, தலையிடாத. பிரசங்க 8. அதனால் பொல்லாத காரியத்தில் என்ன செய்யாதீங்க, பொல்லாத காரியம் நல்ல காரியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் பொல்லாத காரியத்தை என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்க. அடுத்து கடைசியாக 10:41, லூக்கா 10:41. அநேக இப்போ கவனிங்க, இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வீடு இருக்குது, உங்கள் புருஷன் பஞ்சாதி பிள்ளை இருக்குது, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, நீ கவலைப்பட்டு ஏசப்பாட்ட கேளு. இதை விட்டுவிட்டு அந்த 4வது வீட்டில் சண்டை நடக்குது, ஐயோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, 4வது வீட்டில் சண்டை நடக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, அதை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாது. அதான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உன் வீட்டில் அக்கம் பக்கத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, ஆனால் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படாத. அது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவன் மேலே வருத்தப்பட்டேன்னா அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். அந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டேன்னா அங்கே இருக்கிற பஞ்சாயத்து உன் வீட்டுக்குள்ள வந்துடும். ஐயோ அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளைங்க, இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது, 1 வருஷத்தில் படிப்பு முடிய போகுது, அதுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு ஓடி போச்சு. போட்டோம், ஜெபம் பண்ணு. நீங்கள் உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உன் வீட்டில் பிள்ளை இருக்குது, உன் வீட்டில் பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னா அது அந்த குடும்பத்தை பாடு, கடவுள் பாடு, கர்த்தர் பாடு. நீ அந்த பிரச்சனை இங்கே சொல்லி அந்த கவலையை இங்கே கொண்டு வந்துடாத. அதான் சொல்கிறார் ஏசப்பா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாத. இப்போ அநேக காரியம் என்னது? அங்கே ஏசப்பா சொல்கிற அநேக என்ன? மார்த்தாள் மரியாள் ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க ஒரு வீட்டில். இயேசு வர்றாரு, மார்த்தாள் தான் வீட்டுக்குள்ளே ஏசப்பா கூப்பிடுது. ஏசப்பா கூப்பிட்டு என்ன செஞ்சிருச்சு? மார்த்தாள்
வீட்டுக்கு பார்க்க போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த மரியாதை என்ன செஞ்சிருச்சு, பாத்தில் உட்காந்து ஆண்டு வார்த்தையை கேட்டுச்சு. உடனே அங்கேருந்து வருது அம்மா. என்ன அந்த அம்மா வருது, அந்த அம்மா பேர் என்ன, மாத்தாள். இயேசுவே, நான் ஒரு ஆள் இந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்குறேன், உங்கள் வீடு கூட்டுறேன், எல்லாம் செய்கிறேன், இவன் ஒரு வேலை செய்ய மாட்டா, இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இங்கே இருக்க இந்த மார்த்தால் கவலைப்படுவது மாத்திரம் இயேசுவை கவலைப்பட சொல்லுது. அவர் சொல்கிறாரு, வீடு கூட்டுறதுல ஒரு மேட்ரு கிடையாது, பாத்திரம் வளர்க்குறது ஒரு மேட்ரு கிடையாது, வீடு கிளீன் பண்ணுவது ஒரு மேட்ரு கிடையாது, துணி துவைக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது, வீடு சுத்தம் பண்ணுவது ஒரு மேட்ரு கிடையாது. ஐயோ வீடு சுத்தம் பண்ணல, ஒரே கவலையாக இருக்குது, ஐயோ நான் துணி துவைக்காமல் இருக்கனே, இதெல்லாம் பேச்சாது. துணி துவைக்கலன்னு கவலைப்படலாமா? பாத்திரம் விளக்கலன்னு கவலைப்படலாமா? அப்போ சொல்கிறார் ஏசப்பா, இதெல்லாம் ஒரு மேட்ரு, இதெல்லாம் அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், இதை குறித்து கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத. அதனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டால், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. கவனமாக என்ன செய்யுங்க, வாழ்க்கையை நடத்துங்க. கவனமாக பிள்ளைகளை வளங்க. பிள்ளை எங்கே போகுது, எங்கே வருது, என்ன செய்யுது, ஏது செய்யுது, யார் கூட போகுது, யார் கூட வருது, எவன் கூட சேருது, எவன் கூட சேரல. ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து சிக்கலை மாட்டி விட்டுருவாங்க. கவனம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சிக்கலை மாட்டி விட்டுருவாங்க. 50,000 தான் ஒருத்தன் கையெழுத்து போட்டான், கடைசியில் 5 லட்சமாக மாறிடுச்சு, சிக்கலை மாட்டிக்கிட்டான். அவன் எஸ் ஆகிட்டாங்கிட்ட. கடைசியில் அந்த குடும்பம் கடன்கார குடும்பம் மாறி போச்சு. 50,000 ஒரு பையன், படித்த பையன் ஒரு சின்ன லோனுக்கு கையெழுத்து போட்டான், ஆனால் அது 5 லட்சமாக இருக்குது. நான் நல்ல வேலை எல்லா காரியத்திலேருந்து ஏசப்பனை நல்லா காப்பாற்றிருக்காரு. இந்த ஊழிய பாதையில் வந்து எத்தனையோ சிக்கலில் விளையாடிய நிலைமை வந்துச்சு. ஆனால் என் தகப்பன் இயேசு எல்லாவற்றிலும் என்னை கேட்காமலே எனக்கு பாதுகாப்பு கொடுத்து என்னை காப்பாற்று. இல்லைனா நான் வந்து எத்தனையோ லட்சங்கள் வந்து நானும் இழந்திருக்கணும், செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, தொழில் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன செய்யாதீங்க. உங்கள் ஆர்சி புக்காக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் புக்காக இருக்கலாம், உங்கள் நோட்டு வச்சுருக்கலாம், தொழில் வியாபாரம் பண்ணுறது, அது யாருக்கு என்ன செய்யாதீங்க, காமிக்காதீங்க, காட்டாதீங்க. நான் தொழில் பண்ணுவேன், அது தொழில் பண்ணி கடைசியில் எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க, எத்தனை பேர் என்னுடைய பாட்டி நிறைய நடந்திருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்ல வரேன், பார்த்துக்கொள்ளுங்க. அனுபவத்தில் சொல்ல வரேன். கையெழுத்து போட ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும், பார்த்துக்கணும். அதனால் சிக்கலை என்ன செய்யக்கூடாது, மாட்டிடவே கூடாது, பார்த்து. அதனால் வந்து யோசனை பண்ணி வாழ்க்கை நடத்துங்க, விழித்திருந்து வாழ்க்கை நடத்துங்க. இப்போ இது வரைக்கும் போனது போட்டு, பெற்றோர்கள் தப்பு பண்ணிக்கலாம், போனது போட்டும். இனிமேல் உங்கள் பிள்ளைகளை கவனமாக வளங்க. உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்கள், நீங்கள் எங்கடா போகிற, எங்கடா வர்ற, யாருக்கு நீ 100 ரூபாய் கூட ஜாமீன் கழித்து போட்டுறாதரா, 500 ரூபாய் கூட ஜாமீன் கழித்து போட்டுறாதரா. உனக்கு தெரியாது, 500 வந்து பக்கத்தில் 2 சைவரை போட்டு போயிடுவான், உனக்கு தெரியாது. நிறைய காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த நாட்களிலே தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யாதீங்க, நீங்கள் தலையிடக்கூடாது என்று ஆவியினர் சொல்ல. இந்த காலம் அப்படிப்பட்ட பொல்லாத காலமாக இருக்கிறது, பொல்லாத காலமாக இருக்கிறது. அதனால் தலையிடுவதில் யோசனை பண்ணி செய்யுங்க, எந்த காரியம் எடுத்தாலும். அதனால் இந்த செய்தியின் தலைப்பு தலையிடக்கூடாது, எதில் தலையிடக்கூடாது. இந்த செய்தியின் தலைப்பு எதில் தலையிடக்கூடாது. இந்த செய்தியின் தலைப்பு என்னது, எதில் தலையிடக்கூடாது. அப்படி நினச்சி இந்த வசனங்களை அடிக்கடி பாருங்கள், தப்பிச்சு போங்க, குடும்பத்தை நடத்துங்க, பிள்ளைகளை கவனமாக வளங்க, பொம்பளை பிள்ளைகளை கவனமாக வளங்க, ஆம்பளை பையங்களை கவனமாக வளங்க. பிள்ளைங்க எங்கே போகுதுன்னு கேளுங்க, எங்கே வருதுன்னு கேளுங்க. யார்கிட்ட போனேன், ஒரு நான் டூரு போகிறேன் அப்படின்ட்டு போவான், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குன்னு போவான், கல்யாணத்துக்கு போகிறதுல ஏதாவது கையெழுத்து போட சொல்லுவாங்க, போட்டுறவே கூடாது. ரொம்ப கவனமாக பிள்ளைகளை வளங்க. பிள்ளைகளை விசாரிங்க, மகனை விசாரிங்க. மகனை வளர்க்குறீங்களா, மகன் எங்கே போமா, ஊருக்கு போகிறோமா, எங்கே போகிற, ஏது வர்ற, என்ன செய்கிற, எல்லாத்தையும் கேளுங்க. நீ எது செஞ்சாலும் அம்மாட்ட சொல்லி தாண்டா செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுங்க. 4 பேர் பிறகு சுத்தரையா, எங்கே போகிற, ஏது வர கண்டிஷன் போடுங்க. 50 30 போதையை ஊற்றி விட்டுவிட்டு கையெழுத்து வாங்கிடுவான். போதையை ஊற்றி விட்டு கையெழுத்து வாங்கிடும், கடைசியில் மாட்டிக்குவோம். கடைசியில் உன் வீடு போயிடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ரொம்ப கவனம் பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.